அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். வாங்க வானகரத்துல என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆடி மாசம்ன்றதுனால மீன் ரேட்லாம் எப்படி இருக்கு என்னன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இன்னைக்கு சனிக்கிழமை தான். ஆனா பார்த்தா கூட்டம் பாருங்களேன் எப்படி அள்ளுது. இப்போ பாருங்க என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் தான் வச்சிருந்தாங்க. நெத்திலி மீன் வந்து கிலோ ரூ. 150 சொல்லியிருந்தாங்க. மீன்லாம் நல்லா தான் இருந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மொசப்பாறை, அதுக்கப்புறம் ஷீலா மீன், வஞ்சரம், விலை மீன், சங்கரா இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மொசப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 200 சொல்லியிருந்தாங்க. விலை மீன்லாம் கிலோ 400 சொல்லியிருந்தாங்க. சங்கராலாம் 300. அப்புறமா வஞ்சரம் வந்து கிலோ 800 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் எறா. இந்த எறா வந்து கிலோ 500 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாறை மீன்லாம் வந்து கிலோ 400 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீன்னா நவர மீன் தான் வச்சிருந்தாங்க. நவர மீன் வந்து கிலோ 200. இது நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட டேஸ்டா தான் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை மீனும் வந்து கிலோ 400 பெருசு. இந்த மீன் இது 400 தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரோமியா சங்கரான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 400 சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கா மீன் தான். வெள்ளைக்கிழங்கெல்லாம் 350 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் தான். வஞ்சர மீன் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. வஞ்சர மீன்னா எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 800 சொல்லியிருந்தாங்க. ஸ்லைஸ்னா 1200. இந்த மீன் பேர் என்னன்றது எனக்கு தெரியாது. இந்த மீன் இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். யாருக்காச்சும் இந்த பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அயில மீன் தான். அயில மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 250 சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின்போ மீனுன்னு சொல்றாங்க. இது ரெயின்போ மீனா இல்லையான்றத நீங்க தான் மறக்காம கமெண்ட் பண்ணணும். இல்லைன்றது இருக்கா இல்லையான்றதை நீங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிளி மீன்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கிளி மீன் வந்து கிலோ வந்து 350 சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மீன் இருக்குன்னா எறாலாம் வச்சிருக்காங்க பாருங்களேன். எறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 350 சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் பெரிய பெரிய எறாவா தான் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு மீன்லாம் இருந்தது. கலப்பு மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 200 சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து சங்கரா மீன், ஊடா மீன் அதெல்லாம் இருந்தது. இந்த ஷீலா மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவே 400 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய ஷீலாவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி வஞ்சரம் இருந்தது. அதுக்கப்புறம் சங்கரா இருந்தது. காரப்பொடி மீன்லாம் இருந்தது. இந்த குமரப்பாறைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 250 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பெருசா தான் இருந்தது. பரவாயில்ல. ஆனா 250 அப்புறமா நண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 சின்ன நண்டு 250 300 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடா மீன் தான் வச்சிருந்தாங்க. ஊடா மீன் வந்து கிலோ 250 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன மீன் இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் சொராலாம் வச்சிருந்தாங்க. பால் சொராலாம் வந்து 500 400 சொல்லியிருந்தாங்க. பெருசா இருந்தா வந்து 500 சின்னதெல்லாம் வந்து 400 சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே சங்கரா மீன் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவலை மீன் தான். கவலை மீன் வந்து பாருங்களேன், இப்போ ஆடி மாசம்ன்றது இது கிலோ வந்து 200 100 இருந்தது போய் இப்போ 200 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து என்ன மீன் இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடமாலாம் வச்சிருந்தாங்க. இந்த கடமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300. ரேட்லாம் அதிகம் தான். இன்னைக்கு ஆடி மாசம்ன்றதுனால ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இது வந்து தும்புலி மீனுன்னு சொல்லுவாங்க, கிழங்கா மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 250 சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து என்ன மீன் இருந்ததுன்னா நண்டுலாம் வச்சிருந்தாங்க. நண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பெரிய நண்டுனால கிலோ வந்து 400 சொல்லியிருந்தாங்க. கிழங்கா வந்து 300 தான். அப்புறமா வந்து என்ன மீன் இருந்ததுன்னா வந்து இந்த பெரிய பெரிய நண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 சொல்லியிருந்தாங்க. இது ப்ளூ நண்டு தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இறாலாம் 250 300 அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பெரிய காரப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா 300 பெருசு பெருசாக தான் இருந்தது. இந்த மீன் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது என்ன வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடமாலாம் இருந்தது பாருங்களேன். இந்த கடமா வந்து பார்த்தீங்கன்னா கிலோவே 300 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து கடமா பரவாயில்ல 300 வாங்கலாம். அதுக்கப்புறமா பெரிய பெரிய சுண்ணாம்பு வாழைலாம் வச்சிருந்தாங்க. அது வந்து கிலோ வந்து 200 சொல்லியிருந்தாங்க. பெரிய பெரிய சுண்ணாம்பு வாழை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கோலா தான். பறக்கோலா வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 சொல்லியிருந்தாங்க. பறக்கோலாலாம் 300 அதுக்கப்புறம் வவ்வால் வந்து எப்பவுமே ரேட் அதிகம் தான். அதனால வந்து வவ்வால் வந்து கிலோ வந்து 700 தான். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா என்ன மீன்னா சங்கரா மீன் தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து சங்கரா மீன்லாம் வந்து கிலோ வந்து 350 சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இந்த சங்கரா. அது பாருங்க
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து தான் வந்து என்ன மீன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணாலாம் வச்சிருந்தாங்க. இது பண்ணாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து ரூ. 200 சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, பண்ணாலாம் வந்து கிலோ வந்து ரூ. 200 தான். அது பக்கத்துலயே வந்து கண்ணாடி பாறையோ என்னமோ வச்சிருந்தாங்க பக்கத்துல. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆடி மாசம்ன்றதுனால மீன் ரேட்லாம் அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.